ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பாக்கியலட்சுமி பார்க்க போகிற பாக்கியலட்சுமியில் அவங்க சம்மந்தி பிளாக்மெயில் பண்ணாலும் சரி, நான் தரவே மாட்டேன் ரெஸ்டாரண்ட்டுன்னு சொல்லிட்டு கற்று விட்டுட்டு இவங்க வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோடனே குழப்பத்தோடு இருக்கிறத பார்த்தா நம்ம கோபி என்ன கேட்குறாருன்னா, என்னாச்சு பாக்கியான்னு சொல்லி கேட்க, இதான் சான்ஸ்ன்னு வைத்தறிச்சலை கிளப்பிரியாடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது இவங்களோட ரியாக்ஷன். அதுக்கப்புறம் என்னதான் ஆச்சு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ஒரு பக்கம் கேட்குறாங்க. அப்போ சொல்கிறாங்க நடந்த விஷயத்த. அந்த பையனோட அப்பா இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்த சொல்லலான்னு வரும்போது, என்ன பையனோட அப்பா சம்மந்தின்னு வாய் நிறையா கூப்பிடு, என்ன தீ சம்மந்தி என் வயிற்றுல எரியுது நெருப்பு தீ அப்படிங்கிற மாதிரி இருக்குது இவங்களோட ரியாக்ஷன். அது மட்டும் இல்லைங்க, அவங்க நிலைமை புரியாமல் சம்மந்திங்காதம்மா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என் ரெஸ்டாரண்ட்டை கேட்குறாங்கன்னு சொல்ல, நம்ம பொண்ணுக்காக இது தந்தா என்ன தப்பு இல்லை, இன்னொரு ரெஸ்டாரண்ட் இருக்குல்ல அதை வச்சு பொழைச்சிக்கலாங்கிறாங்க. அம்மா நம்ம வாழக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க, நம்ம அழியணும்னு நினைக்கிறவங்க நம்ம முதல்ல எதில் அடிப்பாங்க நீ நினைக்கிற, நம்மளோட ப்ளஸ் பாயிண்ட்டை தான் ஃபஸ்ட்டு பார்த்து அடிப்பாங்க, அது புரிஞ்சுக்கோங்கம்மா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கோபி இன்னொரு பக்கம் ஒருவேளை ரெஸ்டாரண்ட்டை தராமல் போயிட்டா கல்யாணம் நின்று போயிடுமோன்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிச்சார். யோசிச்சவர் கம்னு இருக்காரா. கோபிகிட்ட ஒரு நாடகத்தை போடுறாரு அந்த மாப்பிள்ளை வீட்டு பையனோட அப்பா. அதுக்கப்புறம் இவங்கள்ட்ட ஒரு நாடகத்தை போடுறாரு. கோபி அங்கே போய் பார்த்துட்டு நேரில் ரெஸ்டாரண்ட் ஒரு வேளை நம்ம பாக்கியா தரலன்னா இதனால் கல்யாணத்துக்கு ஏதாவது பிரச்சனை வருமானு சொல்லி கேட்க, வரவே வராது, அவங்க தரலன்னா வந்துட்டு போகிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஓவராக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏப்பா உனக்கு தெரியாதுப்பா, ஒரு பொண்ணு நாட்டில் வளர்ந்து வர்றது எவ்வளோ பெரிய கஷ்டம்னு தெரியுமா? 1000 பேர் 1000 விதம் இல்லை 2000 விதமாக பேசுவாங்க, தேவையா இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இவங்க இவ்வளவும் பேசுகிறத காதில் வாங்காமல் தூக்கி போட்டு அந்த பொண்ணு இந்த இடத்துல நிற்கிதுங்கிறத பாராட்ட வேணாடா, காலை வாரி விடாமல் இருக்கலாம்ல, ஏன்டா அப்போ அப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற